ஹஜ்ஜு பெருநாள் என்றாலே தியாக திருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பம் செய்த தியாகத்தையும் நினைவு கூறுவதற்காக அல்லாஹுவால் இந்த உம்மத்தின் மீது வருடா வருடம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்ற ஒரு திருநாளாக இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகின்ற நாம் அந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகம் நிறைந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதும் அதை கற்றுக்கொள்வதும் அதில் உள்ள படிப்பினைகளை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடப்பதும் எங்கள் மீது கடமையாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும்? ஏன் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தின் தியாக வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அதிகமான படிப்பினைகளும் வரலாற்று சம்பவங்களும் எங்களுக்கு நிறைந்திருப்பதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மலாக இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்வையும் அர்ப்பணித்த ஒரு தியாகியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கண்ணியப்படுத்துகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அவ்வலு மா யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம். நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் அல்லாஹுடைய மஹ்ஷருடைய மைதானத்தில் ஆடைகள் இல்லாமல் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமை நாளில் முதலாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆடை அணிவிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். நாளை மறுமையில் முதலாவதாக ஆடை அணிவித்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுமை நாளில் கண்ணியப்படுத்துவான். இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்களை பிரகடனப்படுத்துகிறான். யார் அந்த உலுல் அஸ்ம்? உல உறுதியோடு தியாக மனப்பாங்கோடு அல்லாஹுவால் அவர்களுக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் தாங்கி நின்று அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைத்த நபிமார்கள். அவர்களுடைய பட்டியலிலும் இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 பேரையும் குர்ஆன் உலுல் அஸ்ம், திட உறுதி கொண்டவர்கள், அல்லாஹுடைய சோதனைகளை தாங்கி இந்த மார்க்கத்திற்காக தியாக பணியில் ஈடுபட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுகிறார். அந்த வரிசையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்னும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். சும்ம அவ்ஹைனா இலைக அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, உல உறுதியோடு தியாகத்தோடு இருந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நாம் உங்களுக்கு வஹி அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு இப்ராஹிமுடைய செயற்பாடுகளில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் மாதத்தில் ஹஜ் என்கின்ற இபாதத்தை நிறைவேற்றுகின்ற ஹாஜிகள் மக்கமா நகரத்திற்கு சென்று இந்த ஹஜ் கிரியை அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளில் பெரும்பான்மையான நிகழ்ச்சிகளை இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வோடு தொடர்படுத்தியதாக அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது. வத்தஹிது மகாம இப்ராஹிம முஸல்லா. நபியே, நீங்கள் இப்ராஹிம் நபி மக்காவில் ஹரத்தில் நின்ற இடத்தை தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் நின்ற இடம், அவருடைய குடும்பத்தார் நின்ற இடம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொங்கோட்டம் ஓடிய சஃபா மர்வா மலைகளுக்கிடையில் நீங்களும் தொங்கோட்டம் ஓடுங்கள் என்று மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறார். நபிக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்வதானால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், எப்படி நீ இப்ராஹிம் நபிக்கும்
அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்தாயோ அப்படி முஹம்மது நபிக்கும் அருள் செய்யுமாறு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், எப்படி நீ இப்ராஹீமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்து செய்தாயோ அப்படி முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று நபிகளாருக்கு நீங்கள் பிரார்த்திப்பதானாலும் ஸலவாத்து சொல்வதானாலும் இப்ராஹிம் நபியை சேர்த்து நீங்கள் பிரார்த்தியுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் சொல்லிக் கொண்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இப்படி இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வில் ஏற்பட்ட அத்துணை அம்சங்களையும் எங்களுடைய வாழ்வில் நினைவு கூறுமாறும் அதை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. இப்ராஹிம் என்கின்ற மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த இப்ராஹீமை படைத்த ரப்பு தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஒருவரை தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்குவதாக இருந்தால் சாதாரண எவரையும் அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தான் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டது 2 பேரை. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமை அவருடைய இரட்சகன் உற்ற நண்பராக ஹலீலாக அவருடைய உற்ற தோழனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இப்ராஹிம் நபியினுடைய சிறப்பம்சங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஏன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே புகழ்கின்றான்? ஏன் குர்ஆனில் சூரா இப்ராஹிம் என்று ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளி இருக்கிறார்? அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு குர்ஆனில் பேசப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் ஏனைய நபிமார்களை போல் பெரும் முஅ்ஜிஸாக்கள் அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நபி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டார்கள், பாம்பாக மாறியது. தன்னுடைய பக்கெட்டில் கையை போட்டு வெளியில் எடுத்து காட்டினார்கள், கை ஒளி வீசக்கூடியதாக மாறியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணால் ஒரு பறவையை செய்து அதை உயிர்ப்பித்தார்கள். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல முஅ்ஜிஸாக்களை கொடுத்தான். ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅ்ஜிஸா என்ன? அவரை அல்லாஹ் எதனால் கண்ணியப்படுத்தினான்? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த உலக வரலாற்றில் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை நீங்கள் படிக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல அறிவு படைத்தவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு அறிவு செம்மலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார். வாத பிரதிவாதம், வாத திறமை, அவரோடு பேசி யாரும் வெல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவாத ஆற்றலையும் விவேகத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். இப்ராஹிம் நபியோடு பேச முற்பட்டால் 2வது பேச்சிலேயே இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த சமூகத்தார் வாயடைத்து போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றில் நாம் படிக்க மறந்த, நாம் தெரிந்து கொள்ள மறந்த சில பக்கங்கள் இருக்கிறது. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபி அல்ல. அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் என்பதை சான்றுகளோடு, தன்னுடைய வாத திறமையோடு, தான் கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி பல ஆராய்ச்சிகளின் பின்னால் தான் அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, இப்ராஹிமுக்கு நாம் இந்த வானத்தின் பூமியினுடைய ஆட்சி அதிகாரங்களை எடுத்து காண்பித்தோம். அதிலிருந்து இப்ராஹிம் இந்த உலகத்தில் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை தெரிவு செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது.
அவருடைய சிறு பராயத்தில் இருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகேடுகளிலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அந்த சமூக மக்கள் சிலைகளை வணங்கக்கூடிய, விக்கிரகங்களை வணங்கக்கூடிய, அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்கக்கூடிய பல கடவுள் கோட்பாடுகளை கொண்டிருந்த சமுதாயத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் நபியாக்கப்படுவதற்கு முன்னிருந்தே எந்த கடவுள்களையும் வணங்காதவர், சிலைகளை வணங்காதவர், சூரியனை சந்திரனை வணங்காதவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் ஒரே ஒரு இறைவனுக்குத்தான் இருக்க முடியும். பல கடவுள் கோட்பாடு தவறானது என்பதை அன்றிருந்து தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவர் கடவுளை எப்படி ஆராய்ச்சி செய்தார் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது, ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபன், ஒரு நாள் இரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருள் சூழ்ந்து கொண்ட பொழுது அவர் வானத்தில் நட்சத்திரங்களை கண்டார். கால ஹாதா ரப்பி, இப்ராஹிம் முடிவெடுத்தார், இருள் நிறைந்த இந்த இரவில் வானத்தில் நட்சத்திரங்கள் மட்டுமே ஒளி மின்னுகிறது, எனவே இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்கக்கூடும், எனவே இந்த நட்சத்திரங்கள் தான் என்னுடைய ரப்பு, என்னுடைய கடவுள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அந்த நட்சத்திரங்கள் மறைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் மறைந்து போகக்கூடியதை விரும்ப மாட்டேன், எப்பொழுதும் மறைந்து போவது என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்று நிராகரித்தார். அல்லாஹ் தொடர்ந்து சூரத்துல் 77வது வசனத்திலே சூரத்துல் முஃமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி, அந்த இரவில் சந்திரன் பிரகாசமாக உதித்த பொழுது சந்திரனை கண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நட்சத்திரங்களை விட இதுதான் பிரகாசமானதாக இருக்கிறது, எனவே இந்த சந்திரன் தான் என்னுடைய ரப்பு என்று இப்ராஹிம் சொன்னார். ஃபலம்மா அஃபல قال لئن لم يهدني ربي لنكونن القوم الظالمين من القوم الضالين. சந்திரனும் கொஞ்ச நேரத்தில் மறைந்த பொழுது இப்ராஹிம் பிரார்த்தித்தார், என்னை இந்த வழிகேட்டில் இருந்து பாதுகாத்த என்னுடைய இறைவனுக்கே எல்லா புகழும், இல்லை என்றால் நான் நிச்சயமாக வழிகட்ட சமுதாயத்தில் நானும் ஒருவனாக ஆகியிருப்பேன், எனவே நட்சத்திரங்களும் என்னுடைய ரப்பு கிடையாது, சந்திரனும் என்னுடைய ரப்பு கிடையாது. காலை பொழுதை அடைந்த பொழுது சூரியனை கண்டார். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி, பெரும் வெளிச்சத்தோடு சூரிய உதயத்தை கண்ட பொழுது இப்ராஹிம் சொன்னார், நட்சத்திரங்களை விட சந்திரனை விட இந்த சூரியன் தான் பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, ஹாதா அக்பர், இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கிறது, எனவே இதுதான் என்னுடைய இரட்சகனாக இருக்கக்கூடும். ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், சூரியனும் மறைந்த பொழுது அவர் உடனடியாக முடிவெடுத்தார், நிச்சயமாக மறைகின்ற எதுவும் என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது, நீங்கள் வணங்கக்கூடியவை விட்டும் நான் நிரபராதியாக இருக்கிறேன், நான் சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ வானத்தையோ பூமியையோ எதையும் இந்த உலகத்தில் வணங்க மாட்டேன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபா, உல உறுதியோடு இந்த வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் பாலே, அந்த இறைவனின் பாலே என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொள்கிறேன், இந்த எதுவும் வணங்க தகுதியான கடவுள்கள் இல்லை என்று இப்ராஹிம் அத்துணை கடவுள் கோட்பாடுகளையும் நிராகரித்தார் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அவர் தன்னுடைய வாலிப வயதை அடைகின்ற பொழுது எப்படி அவர் வணங்க தகுதியான இறைவன் ஒருவன் மட்டுமே இருக்க முடியும், பல கடவுள் கோட்பாடுகள் பிழையானது என்பதில் உறுதியாக இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஞானத்தை கொடுத்து அவரை ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அவர் நபியாக்கப்படுகின்ற பொழுது அவர் ஒரு இளைஞர், அல்லாஹுடைய வஹி அவருக்கு அருளப்படுகின்ற பொழுதுதான் வணங்க தகுதியான ரப்பு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். எனவே இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு என்பது
அவர் அல்லாஹுவை பெரும் ஆராய்ச்சிக்கு அப்பால் அறிந்து கொண்டவர். தன்னுடைய வாத திறமையால் அல்லாஹுவை கண்டுபிடிக்க வேண்டும், கடவுள் யார் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டவர் என்று அல்லாஹுடைய திருமுறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹுதான் வணங்க தகுதியானவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த நாட்டு மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். இப்ராஹிமே, வணங்க தகுதியானவன் அல்லாஹ் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது எப்படி என்று கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 25வது வசனத்திலே சொல்கிற பொழுது, அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததற்காக ஆட்சியில் இருந்து கொண்டு இப்ராஹிமோடு தர்க்கம் புரிந்த அந்த மன்னனுடைய வரலாற்றை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத். இப்ராஹிம் அந்த மன்னன் அல்லாஹ்வை பற்றி விசாரித்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு உயிர்ப்பிக்க கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன். உடனே அந்த மன்னன் சொன்னான், கால அன உஹி வ உமீத், நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன். ஒருவனை அழைத்தான், அவனை கொலை செய்து இதோ இவனை நான் மரணிக்க செய்திருக்கிறேன். தண்டனையில் சிறைச்சாலையில் இருந்து ஒருவனை அழைத்து இதோ இவனை விடுதலை செய்து வாழ வைத்திருக்கிறேன். எனவே உன்னுடைய அல்லாஹ் வாழச் செய்பவன், உயிர்ப்பிக்க செய்பவன், மரணிக்க செய்பவன் என்றால் இப்ராஹிமே, நானும் உயிர்ப்பிக்கின்றேன், ஒருவனுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றேன், ஒருவனை கொலை செய்து மரணிக்க செய்திருக்கிறேன். எனக்கும் உன்னுடைய ரப்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல நுட்பமும் விவாத திறனும் அறிவாற்றலும் படைத்தவர்கள் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனோடு தொடர்ந்து தர்க்கத்திலே ஈடுபட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب. என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கிலே உதிக்கச் செய்கிறான், உன்னாலும் உயிர்ப்பிக்க முடியும், உன்னாலும் ஒருவனை மரணிக்க செய்ய முடியும் என்றா சொல்கிறாய்? அப்படி என்றால் என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்கிறான், உன்னால் முடிந்தால் அந்த சூரியனை மேற்கில் உதிக்க செய்து காட்டு பார்க்கலாம் என்று இப்ராஹிம் அவனோடு தர்க்கித்தார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த நிராகரிப்பாளன் வாயடைத்து போனான், அவனால் அதுக்கு மேலே பேச இயலாது. இப்ராஹிம் நபியோடு விவாதம் செய்ய ஆரம்பித்தால் 1-2 பேச்சோடு அவர்களுடைய கதையை முடித்து விடுகிற அளவுக்கு வாத திறமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தார். ஃபபுஹித்தல்லதி கஃபர், நிராகரிப்பாளன் வாயடைத்து போனான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிரூபித்து காட்டினார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இன்னும் அவருடைய ஈமானை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், வ இத் கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா. அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன், அல்லாஹ் தான் உயிர்ப்பிப்பவன், மரணிக்க செய்பவன் என்பதை எல்லாம் ஈமான் கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ எப்படி மரணித்தோரை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நீ எனக்கு காட்ட வேண்டும், அதை நான் என்னுடைய கண்ணால பார்க்கணும். அல்லாஹு தஆலா கேட்கிறான், கால அவலம் துமின், இப்ராஹிமே, அல்லாஹ் மரணித்தோரை உயிர்ப்பிப்பான் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? நீங்கள் உள்ளத்தால் உறுதியாக நம்பவில்லையா? உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி. இல்லை இல்லையா அல்லாஹ், நீ உயிர்ப்பிக்க கூடியவன், மரணித்தோரை நீதான் உயிர்ப்பிக்க கூடியவன் என்பதை நான் நம்புகிறேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன், என்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். நீ எப்படி மரணித்தோரை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நீ எனக்கு காட்ட வேண்டும். நான் நம்புகிறேன், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை என்னுடைய கண்ணால் பார்க்கின்ற பொழுது அதை இன்னும் 100% நான் நம்புவதற்கு அது உறுதியாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்திலேயே தர்க்கம் புரிந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா ஒருவர் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் இலகுவாக ஈமான் கொள்ள செய்ய மாட்டார், அவரை சோதிப்பார். எடுத்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்புகிற மாதிரி மரணித்தோரை அல்லாஹ் உயிர்ப்பிக்கல.
அல்லாஹு தஆலா சொல்கிறான், "ஹுத் அர்பஅத்தம் மினத் தைர் ஃபஸுர்ஹுன்ன இலைக்." இப்ராஹிமே, 4 பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 பறவைகளை, பறக்கின்ற 4 பறவைகளை பிடித்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஸுர்ஹுன்ன இலைக். அதை நீங்கள் எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் தெரியுமா? நீங்க கூப்பிட்டால் உடனே உங்களிடத்தில் வருகின்ற மாதிரி அந்த 4 பறவைகளுக்கும் நீங்கள் பயிற்சி கொடுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்ராஹிமுக்கு சொல்கிறான், சும்ம ஜஅல் அலா குல்லி மின்ஹுன்ன ஜுஸ்ஆ அலா ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ. அந்த 4 பறவைகளையும் நீங்கள் அறுத்து துண்டு துண்டுகளாக ஆக்கி ஒவ்வொரு மலைகளிலும், அல்லாஹு தஆலா பூமியில் வைக்க சொல்லல, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு பவரானவன் என்பதை உணர்த்துவதற்காக, அவருடைய கேள்வியில் அவருக்கு விடை கொடுப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், அந்த 4 பறவைகளையும் அறுத்து அதனுடைய துண்டுகளை ஒவ்வொரு மலைகளிலும் கொண்டு போய் வையுங்கள். ஏறி போய் மலையில வையுங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ் கஷ்டப்படுத்துகிறான். இப்ராஹிமே, அல்லாஹ் எந்த அளவுக்கு வல்லமை மிக்கவன், அல்லாஹ் எந்த அளவுக்கு மரணித்தோரை உயிர்ப்பிப்பவன் என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டுமா? இந்த பறவைகளை அறுத்து கொண்டு போய் மலைகளிலே கொண்டு போய் உயரமான மலைகளில் வைத்து விட்டு வாருங்கள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார். அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், இப்ராஹிமே, இப்பொழுது எந்த பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்தீர்களோ, எந்த பறவைகளை அறுத்து அதனுடைய துண்டுகளை மலைகளிலே கொண்டு போய் வைத்தீர்களோ, அந்த பல பறவைகளை மீண்டும் வருமாறு அழையுங்கள். அவைகள் உங்களிடத்தில் விரைந்து வரும் என்று அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பறவைக்கு பயிற்சி அளித்தாரோ அதே பாசையில் அந்த பறவைகளை மீண்டும் வருமாறு அழைக்கிறார். மலைகளில் துண்டு துண்டுகளாக வைக்கப்பட்ட பறவைகள் உயிர் பெற்றெழுந்து இப்ராஹிமை நோக்கி வேகமாக பறந்து வந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இப்ராஹிமை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா நுட்பமானவன், கண்ணியமிக்கவன். அல்லாஹுக்கு இயலாதது எதுவும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த தீனில் ஒவ்வொன்றையும் அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதன் பின்னால் தான் அதை நம்பினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, இப்ராஹிம் நபியினுடைய தந்தை தான் அந்த சமூகத்தில் சிலைகளை செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. அல்லாஹ் குர்ஆனில் அவருடைய பெயரை ஆசர் என்று சொல்கிறான். இப்ராஹிமினுடைய தந்தை சிலை வியாபாரம் செய்யக்கூடிய, சிலை வணக்கம் தவறானது, பல கடவுள் கொள்கைகள் தவறானது, வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்று ஏற்றுக்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை தன்னுடைய தந்தையில் இருந்து ஆரம்பித்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவியா. அதற்கு முன்னுள்ள வசனத்திலே, என்னுடைய தந்தையே, யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்ஸிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. நீங்கள் பேசுவதை கேட்காத, உங்களை பார்க்க முடியாத, உங்களுடைய எந்த தேவைகளையும் நிறைவேற்றாத இந்த சிலைகளை ஏன் வணங்குகின்றீர்கள்? இதனால் உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது என்று தன்னுடைய தந்தைக்கு சிலை வணக்கம் தவறானது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். என்னுடைய அருமை தந்தையை, இந்த ஷைத்தான்களை நீங்கள் வணங்காதீர்கள். நிச்சயமாக இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. நீங்கள் இந்த சிலை வணக்கத்திலேயே இருப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை பிடித்து விடும் என்று நான் பயப்படுகிறேன். நீங்கள் ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். இவைகளை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள கூடாதா என்று தன்னுடைய தந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது தந்தை சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். قال اراغب انت عن الهتي يا ابراهيم. இப்ராஹிமே, இத்தோடு என்னுடைய கடவுள்களை நீ ஏசுவதை விட்டுவிடவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன். வஹ்ஜுர்னி மலியா,
இனிமேல் நீ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டும் நீ துரத்தப்பட வேண்டும், ஊரை விட்டும் வெளியேற வேண்டும் என்று தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக கண்டித்தார் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தன்னுடைய வீட்டில் எதை பிழையாக கண்டாரோ அதை தைரியமாக தன்னுடைய தந்தையிடத்திலேயே எடுத்துச் சொன்னவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்காக தன்னுடைய தந்தையால் வீட்டை விட்டும் வெளியேற்றப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நிச்சயமாக தந்தையை உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், உங்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பேன் என்று சொல்லிவிட்டுத்தான் தன்னுடைய வீட்டை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறினார்கள் என்கிற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிலை வணக்கம் தவறானது என்பதை அவர்கள் தஅவா செய்து திருத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்தார்கள் என்பதை குர்ஆனிலே பார்க்கிறோம். அவர்களுடைய சிலைகளுக்கு பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து அவர்களுடைய சிலைகளுக்கு அந்த மக்களால் படைக்கப்பட்ட உணவை பார்த்து சிலைகளோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார். உங்களுக்காக இதோ உங்களுடைய மக்கள் படைத்திருப்பதை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தர்க்க ரீதியா அந்த மக்கள் இவைகள் வெறும் சிலைகள், எங்களால் வடிக்கப்பட்டது, நாங்களே உருவாக்கி கொண்டு நாங்களே கடவுள் என்று பெயர் வைத்திருக்கிறோம், எனவே இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக மக்கள் எல்லாம் பார்க்கின்ற வகையில் சிலைகளுக்கு பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து பேசினார்கள். உங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களால் பேச முடியவில்லை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை அந்த சமூக மக்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு முன்னாலேயே பேசினார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அவர்களை ஏற்க மறுத்தார். எங்களுடைய மூதாதையர்களை எப்படி கண்டோமோ அப்படியே நாங்களும் இந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று மக்கள் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வதல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் துவல்லு முதுபிரீன், நிச்சயமாக உங்களுடைய சிலைகளுக்கு ஒரு நாள் நான் சூழ்ச்சி செய்வேன், நீங்கள் அந்த சிலைகளிடத்தில் நஷ்டவாளிகளாகத்தான் திரும்புவீர்கள் என்று சொன்னார். மக்கள் எல்லாம் ஒரு பண்டிகைக்காக ஊரை விட்டும் வெளியிலே போன பொழுது இப்ராஹிமையும் அழைத்து செல்வதற்காக வந்து கூப்பிட்டார்கள். இப்ராஹிமே, நாங்கள் ஒரு பண்டிகைக்காக வெளியிலே போகிறோம், நீங்களும் எங்களோடு கலந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் 3 பொய் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு பொய், இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், என்னால் வர முடியாது என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊர் மக்கள் எல்லாம் பண்டிகைக்காக வெளியூருக்கு போன சந்தர்ப்பத்தில் எந்த ஆலயத்தில் சிலைகளை வடித்து வைத்துக் கொண்ட அந்த சமூக மக்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்களோ அந்த விக்கிரகங்களை எல்லாம் தன்னுடைய கையால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்து நொறுக்கினார்கள் என்கிற வரலாற்றை குர்ஆனிலே பார்க்கிறோம். பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்துவிட்டு ஏனைய எல்லா சிலைகளையும் உடைத்து நொறுக்கிவிட்டு கோடாரியை பெரிய சிலையினுடைய கழுத்தில் கொழுவி வைத்து விட்டு வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்கள் எல்லாம் தங்களுடைய பண்டிகையை முடித்துவிட்டு திரும்புகிறார்கள். காலு மன் ஃபஅல ஹாதா பிஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், வந்து பார்த்தால் சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கடவுள்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தவன் யார்? நிச்சயமாக அவன் பெரும் அநியாயக்காரனாகத்தான் இருக்க முடியும் என்று மக்கள் எல்லாம் ஆத்திரப்பட்ட பொழுது காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த சமுதாயத்தில் இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞன் இருக்கின்றான், அவன்தான் எமது சிலைகள் எல்லாம் தவறானது, வணங்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தவன், நிச்சயமாக இந்த செயலை அந்த இப்ராஹிம் என்கின்ற இளைஞன் தான் செய்திருக்க முடியும் என்று ஊர் மக்கள் எல்லாம் கூடி முடிவெடுக்கிறார். காலு ஃபஅது பிஹி அலா அயுனின் நாஸ், மக்களுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த இப்ராஹிமை கொண்டு வந்து நிறுத்துங்கள். லஅல்லஹும் யஷ்ஹதூன், மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இப்ராஹிமை நாங்கள் விசாரிப்போம், நிச்சயமாக எங்களுடைய கடவுள்களுக்கு இந்த அநியாயத்தை இந்த இப்ராஹிம் செய்திருந்தால் இந்த இப்ராஹிம் இன்று தண்டிக்கப்படுகிற மாதிரி இந்த உலகத்தில் வேறு எவரும் தண்டிக்கப்படக்கூடாது. இப்ராஹிமை அழைத்து வாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் அழைத்து வரப்பட்டார்கள். எல்லா ஊர் மக்களும் ஒன்று கூடியிருக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்தது இதைத்தான். அவர்களுடைய கடவுள்களை அவமதிப்பதல்ல நோக்கம், அவர்களுடைய சிலைகளை அடித்து நொறுக்கி அவர்களுடைய மனதை புண்படுத்துவதல்ல நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை உடைத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது,
இந்த சிலைகளால் உங்களை காப்பாற்ற முடியாது என்கின்ற அந்த உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் சிலை உடைத்தார். அவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விசாரித்தார். காலு அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்களுடைய இந்த சிலைகளுக்கு இந்த காரியத்தை செய்தது நீதானா? நீதான் செய்திருப்பாய் என்று மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். எங்களுடைய இந்த சிலைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்து உடைத்தது நீதானா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார். இரண்டாவது பொய் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் சொன்னார். சொல்கிறார், கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இதோ இருக்கின்ற பெரிய சிலைதான் இதை செய்திருக்கிறது, நான் இல்லை என்று சொன்னார். ஒரே ஒரு சிலையை உடைக்காமல் விட்டு வைத்தாரே, இந்த சிலைதான் இதை உடைத்திருக்கும், நான் இல்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், அதோ அந்த சிலைகளிடத்திலேயே கேளுங்கள், அவைகள் பேசுமாக இருந்தால் யார் உடைத்தது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கட்டும் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்கிறார். நான் செய்யல, இதோ ஒரு சிலை இருக்கிறதே உடைக்கப்படாமல், அதனிடத்திலே கேளுங்கள், உண்மையாக உங்களுடைய கடவுள்களுக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அந்த சிலைகள் பேசட்டும், பார்க்கலாம், உடைத்தவன் யார் என்பதை அந்த சிலைகள் காட்டி தரட்டும், பார்க்கலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் சொன்ன பொழுது, ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ஸாலிமூன், ஒவ்வொருத்தரும் அமைதி காத்தார்கள், நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டோமே. தும்ம நுகிஸு அலா ரூஸிஹிம், தங்களுடைய தலைகளை தொங்க போட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பதில் சொல்ல முடியாது. இப்ராஹிம் நபியினுடைய வாத திறமைக்கு முன்னால் அந்த சமூக மக்களே தலை குனிந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இந்த சிலைகளால் பேச முடியாது, இந்த சிலைகளால் உடைத்தவனை காட்டித்தர முடியாது, அப்படிப்பட்ட சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு முன்னால் பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்கள் சொன்னார்கள், லகத் அலிம்த மா ஹாஉலா யன்திகூன், இப்ராஹிமே, உங்களுக்கு தெரியாதா இந்த சிலைகள் பேசாது. இதைத்தான் எதிர்பார்த்தார். எந்த சிலையை தங்களுடைய கைகளால் வடித்து கடவுள்கள் என்று வணங்கினார்களோ அவர்களுடைய வாயாலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வைத்தார்கள், இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, அந்த சிலைகள் பேச மாட்டாது. இது உங்களுக்கு இப்ராஹிமே தெரியாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் என்னுடைய கொள்கை, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உஃபில் லக்கும் வமா வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகளுக்கும் அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் நாசம் உண்டாகட்டும், அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது ஆத்திரப்பட்டார்கள். எமது சிலைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்த இந்த இப்ராஹிமை சும்மா விடக்கூடாது. அவர் சிலைகளை உடைத்தது மாத்திரமல்லாமல் எமது கடவுள்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை பகிரங்கமாக நிரூபித்திருக்கிறார். இந்த சிலைகள் பேச மாட்டாது என்பதை எமது வாயாலே இந்த இப்ராஹிம் சொல்ல வைத்து விட்டார். எனவே ஹர்ரிகூஹு, இந்த இப்ராஹிமை தீயிலிட்டு கொளுத்துங்கள், இந்த இப்ராஹிமை நாங்கள் சும்மா விடக்கூடாது. வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த இப்ராஹிமை நெருப்பிலிட்டு கொளுத்தி உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்து கட்டப்பட்டார். இப்ராஹிம் நபியின் மீது ஒவ்வொருத்தரும் வைத்திருந்த ஆத்திரத்திற்கு ஏற்ப பெரும் நெருப்பு கிடங்கு மூட்டப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிமை ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கின்ற விதமாக இந்த நெருப்பில் போட்டு இப்ராஹிம் பொசுங்குவதை, கருகுவதை எல்லோரும் பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு இந்த செயலை யாரும் செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு இப்ராஹிமை நாம் தண்டிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பெரும் நெருப்பு குண்டம் தீ மூட்டப்பட்டது. மலாயிகாமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள், நபியே, நீங்கள் அல்லாஹுடைய ஒரு இறை தூதர், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள், அதை செய்கிறோம். உங்களை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று கட்டளையிடுங்கள், உங்களை நாம் காப்பாற்றுகிறோம். இந்த சமூக மக்களை அழித்து விட வேண்டுமா, நீங்கள் கட்டளையிட்டால் அதையும் நாங்கள் செய்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன்,
பொறுப்பு சாட்டுவதற்கு அல்லாஹ்வே மிகவும் தகுதியானவன், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். என்னுடைய ரப்பு எனக்கு நிச்சயமாக ஒரு நேரான வழியை காட்டுவான் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு கிடங்கை மூட்டினார்கள். அது பெரும் ஜுவாலையாக பத்தி எரிகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு தூக்கி போட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, படைத்தவன் ரப்பு. யாருக்காக அந்த போராட்டம்? யாருக்காக அந்த தௌஹீதை பேசினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்வுக்காக. யாருக்காக அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக மறுகணமே அவனுடைய குதிரத்தை காட்டினான். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான், யா நார் கூனி பரதவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே இப்ராஹிம் மீது சாந்தியாகவும் குளிராகவும் மாறிவிடு. சுப்ஹானல்லாஹ். உன்னுடைய இயற்கையான தன்மையை நீ காட்டக்கூடாது. இப்ராஹிமுடைய ஒரு முடி கூட பொசுங்க கூடாது. இப்ராஹிம் மீது சாந்தியாக ஆகிவிடு, இப்ராஹிம் மீது குளிராகிவிடு என்று அல்லாஹ் அவனுடைய முஅஜிஸாவை காட்டினான். நெருப்பு என்றால் சுட வேண்டும், அந்த நெருப்பு குளிர்ந்தது என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதைவிட ஒரு அற்புதம் கிடையாது. எந்த நெருப்பில் விழுந்து இப்ராஹிம் வேதனைப்படுவார் என்பதை அந்த சமூகம் எதிர்பார்த்ததோ அந்த இப்ராஹிம் நெருப்பு கிடங்கில் எந்த விதமான தீக்காயங்களும் இல்லாமல், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெளியில் வந்ததை கண்ட அந்த சமூகம் இன்னும் ஆத்திரப்பட்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். இப்படி இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் தன்னந்தனிமையாக நின்றவர்கள். யாரும் ஈமான் கொண்டவர்கள் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் கான உம்மா, ஒரு உம்மத்தாக இருந்தார். ஒரு தனிநபர் ஒரு உம்மத்தாக இருந்து ஒரு சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார். அவருடைய பிரச்சாரம் தோல்வி அடைய அந்த சமூகத்தை விட்டும் பகிஷ்கரிக்கப்பட்டு அவரை ஊரை விட்டும் வெளிநடப்பு செய்ய வைத்தார்கள். அந்த மக்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த தியாகங்கள், அவர் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் மட்டும்தான் வழங்க தகுதியானவன் என்ற தௌஹீதை சொல்லுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இப்படி நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மலுடைய வரலாற்றை நினைவு கூறும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் மீது இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தையும் ஹஜ்ஜுடைய கிரியைகளில் செய்யப்படுகின்ற இபாதத்துகளில் பெரும்பான்மையான நிகழ்வுகளை அவரையும் அவருடைய குடும்பத்தை நினைவு கூறும் முகமாக இஸ்லாம் ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வை படித்து அதில் உள்ள படிப்பினைகளை எடுத்து நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது வ இத்பதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன். இப்ராஹீமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளைகளை கொண்டு பலவாறு சோதித்தான். ஆனால் அந்த அத்துணை சோதனைகளிலும் இப்ராஹிம் மிக பெரும் வெற்றியை பெற்றார் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஒரு உபூதியத்தை, அடிமைத்தனத்தை பிரதிபலித்த, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டாலும் அதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடியான் அடிபணிகின்றேன் என்று அடிபணிந்த ஒரே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்தான், எல்லோரும் கட்டுப்பட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் பிரத்யோகமாக எடுத்து காட்டி அவரை பலவாறு நாம் சோதித்தோம், பல கட்டளைகளை இட்டோம். அத்துணை கட்டளைகளிலும் அவர் பரிபூரணமாக வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குழந்தை இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். முதுமை வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளில் ஒரு குழந்தையை நீ எனக்கு தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாவது குழந்தையாக கொடுத்தான் என்பது எங்களுக்கு தெரியும். கை குழந்தை, பல வருடங்கள் வயது முதிர்கின்ற நிலையில் கிடைத்த குழந்தை. அல்லாஹ்வுடைய கட்டளையும் சோதனையும் தாயையும் குழந்தையையும் இப்ராஹிமே
மக்கமா நகரத்திலே காபாவுக்கு அருகில் கொண்டு போய் நீங்கள் விட்டுவிட்டு வர வேண்டும். எந்த குடியாட்டமும் இல்லாத பாலைவன பூமி, அது ஒரு பள்ளத்தாக்கு, வெள்ளம் வந்தால் அப்படியே மூழ்கடிக்கப்படுகின்ற இடம், ஒதுங்குவதற்கு மரமில்லை. பிறந்த பச்சிலம் குழந்தை, பால் குடிக்கின்ற குழந்தையும் தாயும் கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே விட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. ஒரு தோல் பையிலே தண்ணீர் எடுத்தார்கள், குழந்தையும் தாயும் சாப்பிடுவதற்கு ஈச்சம்பளம் எடுத்தார்கள். பால் குடிக்கின்ற குழந்தை, தாயையும் குழந்தையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையுமே பேசாமல் வாங்கன்னு கூட கூட்டிட்டு போறாங்க. மக்கமா நகரம், இப்பொழுது காபத்துல்லா அமைந்திருக்கின்ற அந்த பூமிக்கு போனவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் கை குழந்தையாக இருக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டு எதுவும் பேசவில்லை, திரும்புகிறார். மனைவி அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறாள். பேசுவதற்கு எந்த மனிதர்களும் இல்லை, ஓடி ஒதுங்குவதற்கு எந்த மர நிழலும் கிடையாது. வெறும் பாலைவன பள்ளத்தாக்கு, அங்கும் இங்கும் மலைகளாக இருக்கின்ற மலை முகடுகள், கண்ணு கட்டிய தூரத்தில் மலைதான் தெரிகிறது. மக்காவினுடைய பள்ளத்தாக்கு உங்களுக்கு தெரியும். மக்காவுக்கு போனவர்கள் மலையால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம். ஏதாவது தேவை என்றால் கூட கேட்பதற்கு யாரும் இல்லை. கணவர் அழைத்து வந்தார், விட்டு விட்டு எதுவும் பேசாமல் போகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி கூட பார்க்கல. மனைவி அவர்கள் கேட்கிறார்கள், இப்ராஹிமே, எங்களை அழைத்து வந்தீர்கள், விட்டு விட்டு போகிறீர்கள், என்ன காரணம்? பேசல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தியாகத்தினுடைய உணர்வை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. யாரும் இல்லாத பூமியில் பல வருடங்கள் காத்திருந்து கிடைத்த அந்த பாலகனையும் தன்னுடைய அன்பு மனைவியை கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள், எதுவும் பேசக்கூடாது இப்ராஹிமே என்பது அல்லாஹுடைய கட்டளை என்றால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நினைத்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எதுவும் பேசல, விட்டு விட்டு வந்தாரு. அவருக்கு நிச்சயமாக தெரியும், நாம் கொடுத்த தண்ணீர் 3 நாளைக்கு மேல போதாது. நாம் கொடுத்திருக்கிற ஈச்சம்பளத்தையும் தண்ணீரையும் வைத்து இந்த பூமியில் என்னுடைய மனைவி வாழ முடியாது, என்னுடைய பிள்ளை உயிர் வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு இட்ட கட்டளையில் என்னுடைய ரப்பு பாதுகாப்பான். மனைவி கேட்கிறாள் இறுதியாக, இப்ராஹிமே, இது அல்லாஹுடைய கட்டளையா? அல்லாஹ் சொல்லித்தானா இதை செய்கிறீர்கள்? ஆம், இது அல்லாஹுடைய கட்டளை என்று தலையை அசைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்கிற அளவுக்கு மனசு இல்லை. அவரும் ஒரு தந்தை, ஒரு கணவன், யாராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படியே வந்து அவர்கள் மறைகின்ற அளவுக்கு ஒரு மணல் குன்று வளர்ந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். யா அல்லாஹ், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஷரா இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை எந்த பயிர் பச்சையும் இல்லாத வெறும் பாலைவன மண்ணில் விட்டு விட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்காக. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டு முகமாக மக்களை அவர்கள் பக்கம் யா அல்லாஹ் நீ திருப்பி விடு. தஹ்வி இலைஹிம், மக்கள் அவர்கள் பக்கம் போய் தஞ்சமடைந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை நீ ஏற்படுத்தி விடு. வர்சுகுஹும் மினத் தமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்களுக்கு கனி வர்க்கைகளிலே இருந்து நீ உணவளித்து விடு. அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தும் முகமாக என்னுடைய குடும்பத்தாரை நீ கைவிட்டு விடாதே ரப்பே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மணல் குன்றுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு திரும்பி வந்து விட்டார் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். உணவு முடிந்து விட்டது, தண்ணீர் முடிந்து விட்டது, குழந்தை கத்த ஆரம்பிக்கிறது பசியினால். கேட்பதற்கு யாரும் இல்லை. அந்த தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதற்கு எங்களுக்கு அதிகமான படிப்பினைகள் இந்த வரலாற்றில் இருக்கிறது. அங்கும் இங்கும் ஓடி பார்த்தார்கள், யாரையும் காணவில்லை. கண்ணு கட்டிய தூரத்திலே சபா மலை தெரிகிறது. மலையிலே ஏறி நின்று பார்த்தார்கள், யாராவது வருகிறார்களா? யாரும் இல்லை. யாராவது பிரயாண கூட்டம் வந்தாலாவது உணவு கேட்கலாம், தண்ணீர் கேட்கலாம் என்று ஓடி பார்த்தார்கள், யாரையும் காணவில்லை. அங்கிருந்து மர்வாவுக்கு ஓடினார், திரும்ப மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு ஓடினார். குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது பசியால். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். எந்த குழந்தை கத்திக் கொண்டிருந்ததோ அந்த குழந்தையின் காலடியில் ஜம்சம் நீரூற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமாக ஏற்படுத்தினான். இன்று வரை உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. குழந்தையினுடைய அழுகை சத்தம் நின்றவுடன்
ஓடி வந்து பார்க்கிறார்கள், குழந்தைக்கு பக்கத்தில் பெரும் நீரூற்று பொங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை ஜம் ஜம் என்று அவர்கள் அணை கட்டியதனால் தான் அது ஒரு சிறு கிணறாக சுருங்கி கொண்டதை அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணீரை அணை கட்டாமல் விட்டிருந்தால் இந்த மக்கமா நகரில் ஒரு நீர்த்தேக்கம் ஓடுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இன்று வரைக்கும் அந்த அற்புதமான தண்ணீரை இந்த ஒட்டுமொத்த உலகமே பருகுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமாக ஆக்கியிருக்கிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குடும்பம் செய்த தியாகம், அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடிய தொங்கோட்டத்தை ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஒரு கடமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது ஆக்கியிருக்கிறான். அந்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹுடைய அடுத்த கட்டளை, அந்த குழந்தையை அருங்கள். அந்த குழந்தை பெருத்து வளர்ந்து ஓடி திரிகிற வயதை அடைகிற பொழுது, தந்தையினுடைய கையை பிடித்து நடக்கிற வயதை அடைகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், இப்ராஹீமே, உங்களுடைய குழந்தையை நீங்கள் அறுக்க வேண்டும். கனவு கண்டார்கள், குழந்தை இடத்துல போய் சொன்னார்கள். குழந்தை சொன்னது, தந்தையே, இது அல்லாஹுடைய கட்டளையானால் அதை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவனாக கண்டுகொள்வீர்கள். அறுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முனைந்த பொழுது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு இருவரும் கட்டுப்பட்டு, இப்ராஹிமும் இஸ்மாயிலும் கட்டுப்பட்டு, இஸ்மாயிலை அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அறுப்பதற்காக குப்புற கிடத்திய பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், அறுப்பதற்கு துணிந்து விட்டார். அல்லாஹுடைய கட்டளை வரவில்லை என்றால் கழுத்து பறந்திருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய நெஞ்சை கல்லாக்கி கொண்டு, இது அல்லாஹுடைய கட்டளையில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருப்பான் என்று குழந்தை அறுப்பதற்காக துணிந்த பொழுது அல்லாஹு தஆலா அழைக்கிறான், ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே, அது சத்தக்த ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உங்களுடைய எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணி விட்டீர்கள். இப்ராஹிமே, இந்த குழந்தையை அறுக்க வேண்டாம். இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், அல்லாஹ் சொல்கிறான், இது மிக பெரும் சோதனை. ஒரு குழந்தையை, இத்தனை வருடங்கள் தவம் இருந்து பெற்ற குழந்தையை பாலைவனத்தில் தனியாக விட்டுவிட்டு அவரை வெளியேறச் சென்னது மட்டுமல்லாமல், அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி தன்னுடைய தந்தையின் கைபிடித்து நடக்கிற பொழுது அதை அறுக்க சொன்னானே, இது பெரும் சோதனை. நீங்கள் உங்களுடைய சோதனையில் இப்ராஹீமை வெற்றி பெற்று விட்டீர்கள். வதரக்னாஹு அலைஹி ஃபில் ஆகிரீன், நீங்கள் செய்த இந்த தியாகத்தை பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்குவோம் என்றுதான் உதுஹியா என்கின்ற கடமையை அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்மாயிலுக்கு பகரமாக சுவர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்று இப்ராஹிமுக்கு ஒரு ஆடு அனுப்பப்பட்டதாக அல்லாஹுடைய திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் சொல்கிறது. அதை நினைவு கூறும் முகமாக உதுஹியா என்கிற இபாதத்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ்ஜு பெருநாளில் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட இன்னும் பல வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற ஒரு மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்த ஒரு குடும்பத்தை இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில், இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாங்கள் சந்திக்க இருக்கின்ற தருணத்தில் அதை படிப்பதும் அதை தெரிந்து கொள்வதும் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வுக்கு அதிலே பல படிப்பினைகள். அல்லாஹுக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தால் அந்த ரப்பு எம்மை எப்படி பாதுகாப்பான் என்பதற்கு இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வில் பல அத்தாட்சிகள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை நாம் தெரிந்து கொள்வதோடு நிச்சயமாக இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் இருக்கின்ற இந்த ஆரம்ப 10 நாட்கள் மிகவுமே சிறப்புக்குரிய நாட்கள், அதிகம் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய நாட்கள். அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விரும்புகின்ற அளவுக்கு வேற எந்த நாட்களில் செய்கின்ற அமல்களையும் விரும்ப மாட்டான் என்று சொல்கிற அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எனவே இந்த நாட்களில் அதிகம் நாங்கள் இபாதத்துக்களை செய்து நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். இரண்டாவதாக அரஃபாவுடைய நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவரொருவர் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்கிறாரோ அந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் எதிர் வருகின்ற ஒரு வருடத்தில் அவர் செய்ய இருக்கின்ற பாவங்களுக்குமான குற்றப்பரிகாரம். அந்த அளவுக்கு 2 வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஒரு சலுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நோன்பில் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நோன்பு எங்களுக்கு தப்பக்கூடாது. எப்பொழுது அரஃபாவுடைய தினம் என்பது அன்று முதல் இன்று வரைக்கும் அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடாக இருக்கிறது. மக்கமா நகரில் ஹாஜிகள் பிறை 9 அரஃபாவுடைய மைதானத்தில் தரிக்கின்ற பொழுது நோட்பதுதான் அரஃபா நோன்பு என்று
ஒரு சிலர் சொல்லுவதை பார்க்கிறோம். அது அவர்களுடைய இஜ்திஹாதின் பிரகாரம் சரியான கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய இஜ்திஹாதுக்கு கூலி கொடுப்பார். அதே நேரம் எமது நாட்டினுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய அந்த இஜ்திஹாதின் பிரகாரம் அவர்கள் சரி கண்டிருக்கின்ற அந்த கருத்தின் பிரகாரம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பிறை 9 தான் அரஃபாவுடைய நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது எமது நாட்டின் பிறை அடிப்படையில் புதன்கிழமை. அந்த இஜ்திஹாதுடைய கருத்தை சரி காணக்கூடியவர்கள் ஜம்மியத்துல் உலமாவுடைய அந்த புரை கணக்கின்படி அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாருடைய கருத்து சரியோ அவருடைய கருத்துக்கு நிச்சயமாக கூலி தர இருக்கிறான். யாருடைய கருத்து பிழையோ அதற்கும் அல்லாஹ் ஒரு கூலி தர இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதில் நாம் கருத்து வேற்றுமை படாமல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நோன்பை தவற விடாமல் அதை பிடிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பினூடாக எங்களுக்கு மகத்தான 2 வருடங்கள் மன்னிக்கப்படுகின்ற கூலியை தர இருக்கிறான். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவுடைய வணக்கம் எங்களுக்கு மிக பெரும் ஒரு சவாலாக இருந்தது. இந்த வருடம் உதுஹியா கொடுக்க முடியுமா இல்லையா என்கிற அளவுக்கு நாம் கருத்து வேற்றுமைப்பட்டு பலர் பல விதமாக பேசிக்கொண்ட சூழ்நிலையில் எமது அரசாங்கம் எமக்காக உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். 28வது நாள் 28ஆம் திகதி பிறநாளுடைய தினத்தை கொண்டாடினால் அந்த 28ஆம் நாள் அறுத்து பலியிடுகின்ற நாம் குர்பான் கொடுக்கின்ற உதுஹியா கொடுக்கின்ற தினம். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் 29ஆம் திகதி 28ஆம் திகதி வியாழக்கிழமை 29ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் நாங்கள் உதுஹியா கொடுப்பதற்கு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. அது வெசாக் வாரமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2 தினங்களும் எங்களுக்கு உதுஹியா கொடுப்பதற்கான தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 30ஆம் திகதி 31ஆம் திகதி அறுக்க முடியாது, அது போயா தினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கும். எனவே இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் தவற விடாமல் இந்த 2 நாட்களுக்குள்ளும் எங்களுடைய உதுஹியாவை நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய இந்த பழிப்பிராணிகளை அறுத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மத சுதந்திரம் அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி விடாமல், இதை நாங்கள் தவறான கோணத்திற்கு கொண்டு போய் விடாமல் ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு கட்டுப்பாட்டோடு செயற்பட்டு இந்த போட்டோக்களை எல்லாம் உதுஹியா கொடுக்கின்ற போட்டோக்களை எல்லாம் பேஸ்புக்கில் அங்கெஞ்ச போட்டு மற்ற மதத்தவர்களுடைய மனதுகளை புண்படுத்தாமல் ஒரு கட்டுக்கோப்போடு நடந்து கொள்வதுதான் நிச்சயமாக எங்களுக்கு இந்த சூழ்நிலையில் நாம் செய்கின்ற ஒரு கைங்கரியம். எனவே அரசாங்கத்திற்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்க முடியாது என்று பல இனவாதிகள் துள்ளி குதித்த பொழுதும் அரசாங்கம் எங்களுக்கு இப்படியான ஒரு சலுகையை தந்திருப்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய அருள். எனவே அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணிவிடாமல் அதை உரிய பொறுப்போடு நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, வியாழக்கிழமை ஹஜ் பெருநாளுடைய தொழுகை சரியாக 6:30 மணிக்கு எமது ஹுதா திடலில் தொழுகை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த தொழுகையில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வுது செய்து கொண்டு முசல்லாக்களோடு உரிய நேரத்திற்கு சமூகம் தரும்படி கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.